Hi friends, Assalamu alaikum. Welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணியோட சுவையை மிஞ்சும் அளவுக்கு ஒரு மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கிலோ கறி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு நெய், கடலெண்ணெய், பட்டை, கிராம்பு, வெந்தயம், சீரகம், 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு 180 அளவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 10 பீஸ் எடுத்து தனியாக தட்டி போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு, பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசியில் பொரியரிசி வறுத்து அதில் மிளகு கலந்து வச்சுருக்கேன். அது எப்படி நான் செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது தாலி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கடலெண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பை போட்டு தாளிச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு போட்டு வெடித்ததுக்கப்புறம் ஜீரக, வெந்தயம் போட்டு தாளிக்க போட்டுக்கிறேன். ஜீரக, வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கிடணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போது கறி ஆட் பண்ணிவிட்டு உடனே மூடிடுங்க. இப்படி மூடி வைக்கும்போது வாசனை அதுக்குள்ளே தங்கிறதா சொல்லுவாங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டுட்டு ஜீரகம், வெந்தயம் மீதி வச்சுருக்கோம், அதை பச்சையை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்து பூண்டை கொஞ்சம் நல்லா நச்சிட்டு போடணும். இந்த மாதிரி நச்சிட்டு போடணும். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நச்சு வச்சுருக்க பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா கிளறி விட்டுக்கலாம். கறியில் உள்ள தண்ணி தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறி கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருங்க. இப்போது நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு கறி. இந்த தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போது தண்ணி வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா, இப்போதைக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மிளகு கலந்த பவுட்ரு போடும்போது இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாகும், அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கறிக்கு போதுமான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போது மூடி விசில் வச்சிடலாம். நான் ஒரு 4 விசில் விட்டுருக்கேன். இப்போது கறி நல்லா வெந்து வந்துருச்சு, சரியான பதத்தில் வெந்துருச்சு. இப்போ குழம்பு கூட்டலாம். எப்படி கூட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை ஒரு சட்டியில் தனியாக மாற்றிடுங்க. குக்கர்லேருந்து நமக்கு எவ்வளோ பெரிய சட்டியில் ஆணை வேணுமோ அந்தளவுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது பொரியரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் பொரியரிசி மாவு எப்படி பண்ணுறது, எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பொரியரிசி மாவு கரைச்சி ஊற்றிட்டு இதுக்கப்புறம் இப்போ அரிசி மாவு போடுறேன். பச்சரிசி மாவு, இடியப்பம் செய்வோம் இல்லையா, அந்த மாவை கரைச்சி ஊற்றிடுறேன். இந்த 1 கிலோ கறிக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டுங்கிற எல்லா பொருட்களோட மெஷர்மெண்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை கலந்து ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம்.
ஒரு 10 பல் எடுத்து வச்சோம் இல்லையா பூண்டு, அதை கொஞ்சம் இப்போது நல்லா தட்டி இப்போது தான் மல்லித்தூள் கலக்க போகிறோம். அதோடு ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது நல்ல ஆணம் கொதிச்சு வந்துருச்சு. இப்போது மல்லித்தூளை தூவி இறக்கிடலாம். மல்லித்தூள் தூவி கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சுருங்க. மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணும் திக்னஸ் பார்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தாலி சால்னா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு மல்லித்தூள் பச்சை வாசனை போகிற வரையும் மூடி போட்டு வச்சுக்கலாம். சுவையான தாலி சால்னா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.